ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு எஸ்எஃப் ஃபேரி கிரேட் யூஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் வந்து சீலிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சீலிங் த்ரெட்டை வந்து கீழே வந்து நாட் போட்டு எடுத்திருக்கேன். எப்படி இந்த சீலிங் த்ரெட்டை பிடிக்கணும்னா இந்த இந்த கட்டை விரலும் இந்த நடு விரல் இருக்குல்ல, அதை வந்து இந்த முடிச்சியை பிடிச்சிக்கிட்டு இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்படி மேலே கொண்டு வந்து இப்படி கொண்டு வரணும். ஓகேவா? இப்படி கொண்டு வந்து இது என்ன பண்ணணும், அப்படியே கீழே கொண்டு போகணும். கிளாத்து கீழே கொண்டு போயிட்டு இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். ஊசியை பஞ்சு இப்போ வந்து 14 சைஸ் நான் வந்து டியூலிப்பில் வந்து 14 நம்பர் எடுத்திருக்கேன். நூல் எடுக்கனா அப்போ விட்டுறணும். கீழே வந்து ஒரு முடிச்சு போட்ட நூல் வந்து மேலே லாக் ஆகிடும். இப்படி பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். குட்டியாக வந்து பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். பேக்கில் ஸ்டிச் இது போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், செயின் போடணும். நல்லா பாருங்கள், செயின் நான் எடுக்கிறேன் பாருங்கள். இப்படி பஞ்ச் பண்ணி கீழே நூலை சுற்றி மேலே இப்படி திருப்பணும். தெரியுதா? பஞ்ச் பண்ணுறோம். டியூலிப்ங்கிறது முன்னாடி இருக்குது, நம்பரை வந்து எண்ணெயை பார்த்து இருக்குது. இப்படி கீழே நூலை சுற்றுறோம். ஊசியில் டியூலிப் எண்ணெயை பார்த்து வருது, நம்பர் பின்னாடி போயிடுச்சு. இப்போ திரும்பி நான் டியூலிப் முன்னாடி போயிடுச்சு. விளங்குதா? நல்லா கவனிங்க. கீழே பஞ்ச் பண்ணுறோம், கீழே நூலை சுற்றுறோம், மேலே ஊசி எடுக்கிறோம். விளங்குதா? அப்படி திருப்புறோம். நல்லா கவனிங்க. கீழே ஊசியை சுற்றுறோம், ஊசி மேலே எடுக்கிறோம், இப்படி லைட்டாக திருப்புறோம், திரும்பியும் முன்னாடி இப்படி கொண்டு போயிடுறோம். விளங்குதா? இதுதான் செயின் ஸ்டிச். இப்படி தான் செயின் ஸ்டிச் போடணும். இப்படி அழகாக இப்படி அழகாக வருது பாருங்கள். இப்படி எடுத்தால் தான் சிக்காமல் கொள்ளாமல் நல்லா வரும். நம்ம வந்து ஊசியை வந்து 90 டிகிரியில் தான் வைக்கணும். 90 டிகிரியில் வச்சு நம்ம எடுத்தால் தான் நூல் வந்து அழகாக எடுக்க வரும். கீழே சுற்றுறேன், மேலே எடுக்கிறேன். தெரியுதா? இப்போ உங்களுக்கு வந்து அழகாக பஞ்ச் பண்ணுறேன்னா நல்லா பாருங்கள். நம்பர் வந்து என்னையை பார்த்துருக்கு. இந்த பாருங்கள், நம்பர் என்னையை பார்த்துருக்கா. டியூலிப்ங்கிறது முன்னாடி பார்த்துருக்கு. ஓகேவா? டியூலிப்ங்கிறது முன்னாடி பார்த்துருக்கு, நம்பர் வந்து என்னையை பார்த்துருக்கு. நல்லா பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், கீழே வந்து நூலை சுற்றுறேன், மேலே எடுக்கிறேன். இப்போ டியூலிப் என்னையை பார்த்து வந்துடுச்சு. திரும்பி நூல் முன்னாடி கொண்டு போகும்போது டியூலிப் முன்னாடி போயிடுச்சு. ஓகேவா? நம்பர் என்னையை பார்த்துருக்கு. நல்லா கவனித்து நம்ம இப்படி எடுத்து இப்படி திருப்பணும். இப்படிதான் செயின் போடுறது ஈஸி. ஃபஸ்ட் நம்ம பேசிக் வந்து செயின் தான். அந்த செயினை நம்ம நல்லா போட ஆரம்பிச்சிட்டோன்னா மற்ற எல்லா ஸ்டிச்சும் நம்மளுக்கு ஈஸி தான். இந்த செயின் ஸ்டிச்சை வச்சு தான் எல்லா ஸ்டிச்சுமே வருது. இந்த ஒரு ஸ்டிச்சை வச்சு தான் எல்லா ஸ்டிச்சும் நம்ம போட போகிறோம். ஓகேவா? இந்த செயின் ஸ்டிச் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் சீலிங் த்ரெட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜரியிலலாம் ஈஸியாக போட வந்துடும். ஆனால் சீலிங் த்ரெட்லேயும் சில்க் த்ரெட்லேயும் போடுறதா வராது. ஏன்னா நூல் வந்து கட் ஆகும், கொள்ளும். ஃபஸ்ட்டு இதில் நம்ம கஷ்டமானதில் வந்து நம்ம ட்ரை பண்ணி எடுக்கணும். ஈஸியானதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும்னா கஷ்டமானது நம்மளுக்கு இதாகாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து கஷ்டத்தை தான் நம்ம வந்து இது பண்ணணும். சரியா? அழகாங்க. இப்போ வந்து வெட்டனா இப்போ எண்ணாட் போட போகிறேன். எப்படின்னா நூலை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டேன்னா பிடிச்சிக்கிட்டேன், பக்கத்துலேயே ஊசி வந்து பஞ்ச் பண்ணுறேன். பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி கீழே ஊசியை சுற்றிட்டேன். ஊசியை சுற்றிட்டு என்ன பண்ணுறேன், அந்த நூலை வந்து மேலே எடுக்கிறேன். எடுத்துட்டேன்னா எடுத்த பிறகு என்ன பண்ணுறேன், கீழே நான் ஏற்கனவே பிடிச்சிருந்தேன்னா பெருசாக அந்த நூலை வந்து பிடிக்கிறேன் கீழேருந்து. இப்போ இது பிடிச்சி எடுக்கிறேன். அதான் எண்ணாட். ஓகேவா? திரும்பி உங்களை நான் போட்டு காமிக்கிறேன். நல்லா பாருங்கள். திரும்பி உங்களை நான் இங்கே போட்டு காமிக்கிறேன் எண்ணாட் எப்படி போடணுங்கிறத. இங்கே பாருங்கள். ஊசியை குத்துறேன், மேலே எடுத்துட்டேன்னா பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டேன்னா முன்னாடி போகிறேன். ஓகேவா? நூல் வந்து கிளாத்தில் வந்து மாட்டும். கொஞ்சம் பார்த்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். சரியா? இருங்க. செயின் போடுறேன். நல்லா பாருங்கள். செயின் போடுறேன்னா ஈஸி தாங்க. பொறுமையாக நம்ம 90 டிகிரிஸில் வச்சு நம்ம சுற்றி எடுத்தோன்னாவே அழகாக செயின் போட வந்துடும். கடன்னு நம்ம ஸ்பீடாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோ தான் வரும். நூல் கட்டாகும், கொள்ளும். பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி போடுங்க. போட போட பழகிடலாம், வந்துடும். ஓகே? இப்போ எண்ணாட் போட்டு காமிக்கிறேன். நூலை பெருசாக எடுத்துக்கிட்டேன். பக்கத்துலேயே இங்கேயே பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணி ஒரு நூல் எடுக்கிறேன். எடுத்துட்டேன்னா இந்த நிற்கிதா நூல், இந்த நூல் கீழேருந்து எடுத்திருக்கேன். இந்த நூல் பெருசாக கையில் வச்சு இந்த நூல் சின்னதாகிடுச்சு. அந்த நூலை வந்து இந்த நூலுக்குள்ளே போய் இப்படி பிடிச்சி இப்படி எடுக்கணும். ஏன்னா எண்ணாட் பார்த்தீங்களா, ஸ்ட்ராங் ஆகிடுச்சு பாருங்க. எண்ணாட். ஓகேவா? இதுக்குள்ள ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எனக்கு இதேமாதிரி நீங்கள் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. கீழேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ, கவனிங்க. ஊசியை பஞ்ச் பண்ணுறேன்னா, நூலை பிடிக்கிறேன்னா, எடுத்துட்டேன்னா
முடிச்சு வந்து மேலே டச் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ணுறேன், பேக்கில் ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? பேக்கில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த நூலை என்ன பண்ணுறேன், இப்படி ஊசியில் இப்படி சுற்றுறேன். ஒரு சுற்று தான் சுற்றணும். சுற்றி இப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன். திரும்பி இங்கே செயின் போடுறேன். திரும்பி முன்னாடி வந்து பஞ்ச் பண்ணுறேன். பேக்கில் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் முன்னாடி வரேன். இப்படி சுற்றி இப்படி எடுக்கணும். தெரியுதா? ஒரு சுற்று தான் சுற்றணும். 2 சுற்று 3 சுற்று சுற்றக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு கீழேயும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி நம்ம எடுக்கணுங்கிறது. இங்கே பாருங்கள், இப்படி ஒரு சுற்று சுற்றுறேன்னா, நூல் எடுக்கிறேன்னா, திரும்பி கொண்டு போகிறேன். தெரியுதா? தெரியுதா? ஒரு சுற்று தான் சுற்றணும். ஓகேவா? நல்லா பாருங்கள். ஒரு சுற்று தான், 2 சுற்று 3 சுற்று சுற்றக்கூடாது. ஒரு சுற்று தான். அந்த ஊசியில் வந்து ஒரே ஒரு சுற்றி இப்படி சுற்றுறேன்னா, திரும்பி நூல் மேலே எடுக்கிறேன், மேலே கொண்டு வரேன். ஓகேவா? அப்படி தான் எடுத்து நம்ம செயின் போடணும். கிளியராக தெரியுதா உங்களுக்கு? நான் தான் கீழே வச்சு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள்.